அண்மை செய்தி. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த அறிவிப்பும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த அறிவிப்பும் இல்லை என்பது ஏமாற்றம் அளிக்கும் வகையில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். 2024-2025 ஆண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு எந்த விதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த பட்ஜெட் குறித்து அவர் நீண்ட நெடிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கணிசமான நிதியை ஒதுக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிதியின் பெரும்பகுதி தற்போது ஆட்சியில் உள்ள அரசின் கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்யும் பீகார், ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு தொழில் வாய்ப்பாதை, சாலை கட்டமைப்பு மேம்பாடு, புது விமான நிலையங்கள், மருத்துவ கல்லூரிகள், புதிய மின் திட்டங்கள், ஆந்திர பிரதேசத்திற்கு புதிய தலைநகருக்கான திட்டம், நீர் ஆதார திட்டங்கள் என பல திட்டங்களுக்கு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டுமே சலுகை வழங்கியிருப்பது மத்திய அரசின் பாரபட்சமான நிலையை காட்டுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மத்தியில் ஆட்சி செய்யும் பாஜகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் அளித்த பல வாக்குறுதிகள் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் இடம்பெறவில்லை என்பது மக்களுக்கு பெருத்த ஏமாற்றம் அளித்துள்ளது. தமிழகத்திற்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று திமுக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு வாக்களித்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழக மக்கள் வெற்றி பெற செய்தார்கள். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் தமிழகத்திற்கு எந்தவித ஒரு திட்டத்தையும் பெற்று தராதது ஏமாற்றத்தை அளிக்கிறது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் 2019 முதல் 2024 ஆண்டு வரை தமிழகத்திற்கு எந்த நன்மையும் எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் இருந்தது போல அமைதியாக காலம் தள்ளுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என மத்திய அரசு மற்றும் மாநில அரசை அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.